வணக்கம். காஞ்சிகேதன் பேசுகிறேன். எப்படி இருக்குங்க? த்ரோட் ஒரு மாதிரியா இல்லை, அது கொஞ்சம் கரகரப்பு அப்படி தான் இருக்குது திரைப்படம். இப்போ நான் சென்னையில் மழை அப்படின்னாங்க, டிவிலையும் சொன்னாங்க, டிவியில் பார்த்தேன். சட்டசபை முடிஞ்சு எல்லாம் கொடை போட்டுட்டு போகிறாங்க, நியூஸ்லேயும் வருது சென்னையெல்லாம் மழை இருக்குது அப்படின்னு. காற்றடிக்குது, ஆவடியில் பேனர்லாம் பறந்து அந்த இபி ஒயர் மேலே போட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே ஒன்றும் மழை இல்லை, ஒரு மாதிரி சில் கிளைமேட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நான் முந்தா நாள் சென்னையிலேருந்து வந்தேன் இல்லையா, தாம்பரம் சாண்டோட்லேருந்து காஞ்சிபுரம் பஸ்ஸில் வந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பட் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அதான் விஷயம். அதாவது ஒரு சண்டையில் ஆரம்பித்து சமாதானத்தில் முடிஞ்சு கல்யாண பேச்சு வரைக்கும் போயிடுச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. நான் அப்போது தாம்பரத்துலேருந்து, அதாவது சானிட்டோரியம் வந்துட்டு பள்ளிக்கரணை டு சானிட்டோரியம் ஷேர் ஹோட்டலில் வந்துட்டு அங்கேருந்து வேலூர் வண்டியில் தான் ஏறினேன். அந்த மஞ்சள் பெயிண்ட் போட்ட வண்டி நல்லா இருந்தது. வேலூர் போட்டாங்க, 56 ரூபா டிக்கெட்டு. சரின்னு ஏறிட்டோம். வண்டி ஃபுல் காலி. ஏறி நானும் என் ஒய்ஃபும் உக்காந்துட்டோம். இதுக்கு அந்த சைடில் ரெண்டு சீட் இருக்கேன் இல்லையா, அந்த ரெண்டு சீட்டில் முன்ன ஒரு ஜோடி பின்ன ஒரு ஜோடி உக்காந்துது. அந்த பின்னாடி இருக்கிற ஜோடி என்ன பண்ணுச்சுன்னா, காற்று வரலன்ட்டு அந்த கிளாஸ் அப்படி தள்ளினதில் இந்த முன்ன ஜோடி கொஞ்சம் கேப் இருக்குல்ல, ஏன்னா கிளாஸ் டோரில் ஃபுல்லாக மூடிச்சு. இவங்க என்ன சொன்னாங்க, ஏமா கொஞ்சம் பார்த்துமா, எனக்கு காற்று வேணுமானாங்க. எனக்கு இங்கே சுத்தமாக காற்று வரல, உனக்கு அது முன்னேந்து வருதுப்பார் அப்படின்னாங்க அந்த அம்மா. எல்லாம் ஒருமையில் தான். இவங்களே அது பத்தலம்மா, எனக்கு இப்படி வந்தால் தான் நல்லா இருக்குன்னு இவங்க இப்படி தள்ள, அவங்க அப்படி தள்ள. வண்டியே காலி தான். இதே கூட்டம் வந்ததுன்னா நம்ம நிலைமை எப்படி தெரியுங்களா? கூட்டம் வந்துச்சுன்னா பஸ்ஸில் எங்கடா இடம் கிடைக்குது, எந்த சீட்டாலாம் பரவாயில்லன்ற நோக்கத்தில் போவோம். காலியாக இருந்தால் இங்கே உக்காரலாமா, அங்கே உக்காரலாமா, சென்ட்ரலில் உக்காரலாமா, இதை மாதிரி கன்ஃபியூஸில் போவோம். அந்த சம்டைம்ஸ் நம்ம உக்காந்த பிறகு அந்த ஜன்னல் விண்டோ ஒர்க் பண்ணாது, மேலே தூக்க முடியாது, இந்த கிளாஸை தள்ள முடியாது, இது மாதிரிலாம் இருக்குது. இது காலியாக இருக்கவே இந்த பிரச்சனை. இவங்க இப்படி தள்ள, அவங்க அப்படி தள்ள. வண்டி கிளம்ப கூட இல்லை. அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், மெதுவாக கிளம்ப போகிறாங்க, சண்டை வந்துச்சு. இதில் இந்தம்மா, நீ என்ன பொம்பளையா, நான் பொம்பளை, ரெண்டும் பேசிக்குது. உடனே இந்த பின்னாடி இருந்தவர் முன்னே இருக்கிறவர் பார்த்து கேட்குறாரு, அவன் பொண்டாட்டி நீ அடக்கியா, என்ன இப்படி பேசுன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என் பொண்டாட்டி நான் அடுக்கிறேன், நீ உன் பொண்டாட்டி அடுக்கு, அதுதான் அங்கேருந்து கற்றுது அப்படின்றாரு. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி பேசுகிறேன் தவிர அவங்க பொண்டாட்டியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு பேருமே டெரரிஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அப்படி தான் கட்சியில் ரெண்டு கற்றுட்டு அப்புறம் கண்டக்டர் அப்போ தான் டிக்கெட் கொடுத்துட்டு வந்தார், என்கிட்ட வந்தார். நான் 2 காஞ்சிபுரம் டிக்கெட் வாங்கிட்டேன். அப்போ மெதுவாக கேட்டேன், என்ன சார் இதெல்லாம் டெய்லி நடக்குமான்னு. இதெல்லாம் கண்டுக்கூடாது சார், நம்ம போனால் நம்ம தலை ஊரலாம். எப்போ இது வந்து அதாவது கை கலப்பாகுதோ அப்போ தான் நாங்கள் என்ட்ரு ஆகணும். மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, 1.5 மணி நேரத்தை போய் சேர போகிற இடம் என்னத்துக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அப்புறம் ஜாலியாக எடுத்துன்னு அவர் கண்டக்டர் போயிட்டார். அப்புறம் இவங்க முழுகிட்டே வந்தாங்க. இவங்க அவங்கள மறைமுகமாக திட்டுறது, அவங்க இவங்கள திட்டுறது. அப்புறம் பாதி டோரை தந்து வச்சுட்டு அப்படி ஜாலியாக வந்தான்னு வைங்களேன். இந்தம்மா இப்படி தள்ளுறது, இந்தம்மா பார்க்கறத, இந்தம்மா இப்படி தள்ளுறது அப்படி. நானும் இதை வந்து கம்முன்னு நான் செல்லு பாடுற மாதிரி இதை அப்படி பார்த்துன்னு வந்தேன். இது வந்து படப்பையில் வண்டி வந்து நின்றுது. படப்பையில் ஒருத்தர் ஏறினவுடனே கொஞ்சம் பேர் இறங்கினாங்க. வண்டி காலி தானே, இவர் ஏற்றார். ஏறினவுடனே முன்னே இருக்கிறவரையும் பார்த்து அந்த ஜோடியில் 2 இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு, அடடே வண்டிங்களா, பரவாயில்லையா, சொன்ன மாதிரி வண்டிங்களான்னு. அப்போ பின்னாடி இருக்கிற இவரை பார்த்து, சார் நீங்கள் தானா, உங்களை தான் சொன்னாங்களா அப்படின்னு அவரும் சொன்னார். ஸோ வந்தவர் இந்த 2 பேருக்கும் ஃப்ரெண்ட் அவர், சரிங்களா? கடைசியில் என்னடா ஆக்காதுன்னு கேட்டால், 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு வராங்க, கல்யாண வீட்டுக்கார். இவங்க பொண்ணு வீட்டுக்கு சொந்தம் போல்து, அவங்க பிள்ளை வீட்டுக்கார் போல்து. ஒருத்தர் பார்க்கல. இவர் தான் இப்போ படப்பில் ஏறினாப்பார், இவர் மீடியேட்டர். இவர் தான் காஞ்சிபுரத்துக்கு கூட்டின்னு வந்து புடவை எடுத்து தரப்போகிறார் அப்படின்னு. அப்புறம் இவர் வந்து இவர்கிட்டையும் பேசுகிறார், அவர் இவரை முறைக்கிறார், இவர் அவரை முறைக்கிறார், பேசுகிறார். இவர் 2 பேர்ட்டையும் இவர் பேசுகிறார், படப்பில் ஏறினவர். அப்புறம் சரின்ட்டு ஸ்மூத் ஆகிட்டு, அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்கண்ணே, இவர் சொல்கிறார், சார் இவங்க தான் புள்ள வீட்டுக்காரு, அன்றைக்கி நீங்கள் வரலன்னு இவங்க தான். உடனே அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ அப்படியான்னு. இவங்க தான் அந்த கல்யாணம் பேசணுமே அந்த பொண்ணு வீட்டுக்கார், இவங்க தான். இவங்களும் புடவை எடுக்க தான் வராங்க, நீங்கள் என்னையும் புடவை எடுக்க தான் கூப்பிட்டாங்க, அதான் உங்களை தான் சொன்னாங்கன்னு. கடைசியில் ஒருத்தர் அறிமுகம் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வண்டி போக பஸ்ஸு எனக்கு பின்ன ஒரு 3 சீட் இருக்குல்ல, அது காலியாகிடுச்சு. இந்த 3 ஜென்ட்ஸும் இதில் உக்காந்துட்டாங்க. உக்காந்துட்டு இவங்க பாட்டு பேச வராங்க. யார்?
2 பேர் சண்டை போட்டாங்க பாரு. அவருக்கு நடுவில் மீடியேட்டர் உட்காந்துட்டாரு. இவர் அவர்கிட்ட பேச இவர்கிட்ட பேச. அப்புறம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க எல்லாம் பேசினாங்க. இந்த 2 பொம்பளைங்களும் அந்த எதிர் சீட்டில் உட்காந்துட்டாங்க. அப்படி சண்டை போட்டவங்க வாடி வா போன்னு பேசுறது, உன் வாயை மூடு, என் வாயை மூடு சொல்கிறது அந்த லேடி. கடைசியில் அவங்க சொல்கிறாங்க, அதாவது கல்யாண வீட்டுக்கார ஆகிட்டாங்கல்ல, இவங்க சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அலைன்ஸ் இருக்குது, உங்கள் பையனுக்கு என்ன இருக்குது, உங்கள் பையனுக்கு என்ன வயசு அப்படி. இவங்க ஏதோ சிஸ்டர், அவங்க இந்த அந்தம்மா வந்து சிஸ்டர்னுடைய அவன் தங்கச்சினுடைய பொண்ணுக்கு பார்க்குறாங்க இந்த பையனை, இந்த அம்மானுடைய பையனை. எப்படி இதாகிட்டு பார்த்தீங்களா? அதான் ஒரு சண்டை வந்து சமாதானத்தில் முடிச்சு பார்த்துருக்கேன். கல்யாண பேச்சில் வந்து நான் முடிகிறது இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை மாதிரி சண்டை இருந்தால் ஜாலியாக போடலாங்க, தப்பே கிடையாது. ஆனால் பஸ்ஸு கிளம்பும்போது பார்த்தா அவ்வளோ டயர்ட்ஸாக இருந்தாங்க. கச்சாமச்சான்னு நான் நினச்சேன், சரி இன்றைக்கி டைம் பாஸ் நல்லா போகுதுன்னு. கடைசியில் பார்த்தா அந்த படப்பில் அந்த ஆள் ஏறி சதப்பிட்டான். ஏறி உடனே ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆக்கி எல்லோரும் 3 பேர் ஜாலியாக பேசணும். இதே இருந்தாலும் வாலாஜாலியாக இருந்தால் கொஞ்சம் சண்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். சண்டே தான் நம்ம பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா வளர்த்துட்டோம், சீரியல்லையும் சண்டை போட்டால் அது கொஞ்சம் ஜாலியாக பார்க்குறோம் அது மாதிரி. ஆனால் இது வந்து வினோதமான சண்டை, எனக்கு பிடிச்ச சண்டை. இது மாதிரி சண்டை வந்து ஜாலியாக போடலாம். ஏன்னா கடைசியில் சமாதானம் எடுக்க போகிறோம். கல்யாண பேச்சு நாளைக்கு இவன் பொண்ணு வீட்டுக்கு அவன் புள்ள வீட்டுக்கு ஆகிட்டான்ல, அதான் விஷயம். இதை நான் அன்றைக்கே ஷேர் பண்ண நினச்சேன், மறந்துட்டேன். ஓகேங்களா? இது இப்போ தான் ஞாபகம் வந்து என்னடான்னு. அதேமாதிரி நேற்று வீடியோ போட்டேங்க. அது இந்த மைக் எடுத்து இந்த டிஷர்ட் பனியனில் போட்டேன். அது ஹெட்ஃபோன் எடுத்து செல்ஃபோனில் வந்து சொருகிட்டேன் அந்த இதுக்கு. அது என்ன ஆச்சோ தெரியல, நான் பேசுறது ஒன்றுமே கேட்கல. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் போட்டேன், யூடியூப்பில் ஏற்றிட்டேன். சரி அப்படியே வரும் பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி நம்ம சாப்பிட்டு இதை ரெடி பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வியூஸ் போயிட்டே இருக்குது. 1.6 வந்துடுச்சுங்க. நான் பேசுறது எதுவுமே தெரியாது. அது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, இந்த சினிமா கூட சில படங்கள் எடுப்பாங்க, ஓடுமா ஓடாதா அப்படின்னு டவுட்லேயே எடுப்பாங்க. செம்மையாக ஓடிடும். உதாரணத்துக்கு 2-3 படம் சொல்கிறேன். அன்னைக்கிளின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது இளையராஜா முதல் படம். அது தேவராஜ் மோகன் அண்டு இன்னொருத்தர் யார் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், தேவராஜ் மோகன். அப்புறம் அப்படின்னு கெய்டியில் வந்தது. செந்தாயப்பேட் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற கெய்டியில் தான் வந்தது. வந்து 1 வாரம் காலிங்க படம். அதுக்கப்புறம் அந்த பாட்டு அன்னைக்கிளி உன்னை தேடு, இந்த பாட்டு அதில் வர பாட்டுங்க எல்லாமே ஹிட்டாகும். படம் பிச்சும் போச்சு, தேட்டரில் செம்மையாக போச்சு. அதாவது கெய்டி தேட்டர் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி ஆகிடுச்சா. அதே மாதிரி இன்னொரு படம் அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் சித்ராவில் ரிலீஸ் ஆச்சு. 1 வாரம் காலி ஆச்சுங்க. 1 வாரம் காலி தான். ஏன்னா அது வந்து பாலச்சந்தர் அதே மாதிரி புதுமை இன்னும் ஒரு டைரக்டர் கூட பண்ண முடியாது, எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அதில் வர எல்லாருமே புதுமுகம். எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், எல்லாமே புதுமுகம். ஒரு வீட்டில் எடுத்த ஷூட்டிங் தான். ஒரு வீடு அவுட்டோர் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பார். வேறு எந்த ஃபாரின் ட்ரிப்பும் கிடையாது, கிளப் டான்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதை மாதிரி சக்ஸஸ் பண்ண படம். அது அரங்கண்ணல்னு ஒருத்தர் இருந்தார் ப்ரொடியூசர், அவர் தான் டைரக்ட் பண்ணார், அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். பாலச்சந்தர் எடுத்தது. சூப்பராக போச்சு. 1 வாரம் காலி. அதுக்கப்புறம் பிச்சுக்கிச்சு. காரணம் என்னென்னா, அதில் வந்து ஜெய்கணேஷ் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் தெய்வம் தந்த வீடுன்னு பாட்டு வரும். அந்த பாட்டுனால அந்த படம் எங்கேயோ போயிடுச்சு. அது அதே மாதிரி டிராஜன் முதல் படம் வந்தது இல்லையா, அது பேர் மாற்றிட்டேன். அதாவது ட்ரெயின்லேயே எடுத்த படம் மாயவர படம்னு, அது மறந்துட்டேனே. அதான் கூடையில் கருவாடு அப்படின்னு பூக்காடு அப்படின்னு ஏதோ வரும். இந்த சங்கர், இந்த ரவீந்திரன், உஷா, அப்புறம் இன்னொரு ஆக்டர் ஏதோ நடிச்சது. அந்த படம் கூட கெய்டி தேட்டரில் சித்ரா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நாங்கள் அப்போ சிந்தாப்பேட்டில் இருந்தால் நைட் ஷோ போய் பார்த்தோம். பார்க்கும்போது அது 290 டிக்கெட் தான் ஐஎஸ். நாங்கள் 290 போயிட்டோம். மீதில் 60 பைசாலேருந்து டிக்கெட் 60, ₹1, 150, 290, ₹2, 290 அப்படி இருந்தது. 290ன்றது பால்கனி. அங்கே 290 டிக்கெட்டில் படம் பார்த்துட்டு அந்த இன்ட்ரோவில் வெளியே வரோம். அங்கே ஒருத்தர் இப்போ தான் தெரியுது அவர் டி ராஜேந்திரன். வெளியே அப்படியே நின்று எல்லாரையும் பார்த்துன்னு இருக்கா, என்னதான் கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. எல்லாம் அப்படி ஜாலியாக பார்த்துன்னுக்குறோம், பேசுகிறோம், என்னவோ எதுவும் பேசினுக்கிறோம் அப்படின்னு. அப்போல்லாம் தேட்டருக்குள்ளே வெளியெல்லாம் சிகரெட் பிடிப்பாங்க, பார்த்துக்கிங்களா? இப்போ எல்லா இடத்துலையும் சிகரெட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் வெளியவே வந்து சிகரெட் பிடிப்பான், தேட்டருக்குள்ளே ஒருத்தன் திருட்டு தம் அடிப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டம். அந்த படம் கூட ஓடாதுன்னு நினச்சோம். அது பேர் மாற்ற நல்ல படம், அருமையாக ஓடிச்சு. இந்த ட்ரெயின்லேயே போவோம், சங்கர் அந்த ரவீந்திரன்லாம். பேர் மாற்றிட்டேன். நேற்று கூட அந்த படம் பாட்டுலாம் வச்சேன் அப்படின்னு. அந்த படம் சரியான ஓட்டம் வச்சேன். அதை மாதிரி தான் நேற்று இருந்தது எனக்கு வீடியோ.
அதாவது ஊமை படம் மாதிரி நம்ம பேசுகிற ஸ்பீக்கரில் எதுவுமே கேட்காம கமல்ஹாசன் நடித்த பேசும் படம்னு ஒரு படம் பேர் தான் பேசும் படம். ஆனால் அது என்னவோ டைலாக் அது மாதிரி படம் ஹிட் ஆச்சு. அது மாதிரி ஆச்சு என் கதை. நான் என்ன ஆகப்போதோ தெரில, இது வீடியோ எடுத்துடலாமான்னு பார்த்தா அது பாட்டு அப்லோட் ஆகி ஓடிடுச்சு. அதில் பார்த்தா 1.6 எனக்கே ஆச்சரியம் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் மை வியூவர்ஸ் எல்லாருக்கும். சரி, இந்த நிகழ்ச்சி நல்லா தான் பாருங்கள். அதாவது சண்டையில் ஆரம்பித்து சமாதானமாகி கல்யாணத்தில் முடிச்சு. இந்நேரம் அவங்க எல்லாம் பொண்ணு வீட்டுக்கெல்லாம் ஒன்றாயிட்டு இருப்பாங்க, புடவை எடுத்துருப்பாங்க. அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசனை பண்ணியிருப்பாங்க. இவங்க தங்கச்சி பொண்ணுக்கு அவங்க பையனுக்கு பார்க்கலான்ற ஐடியாவில் இருப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஏதோ நல்லா இருந்தால் சந்தோஷம். ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கணுங்க. சண்டைலாம் என்னங்க சும்மா கொஞ்சம் நாளைக்கு இருக்க போகிறோம், அப்படி ஜாலியாகிட்டு போவோமே. அதான் இதில் என்னத்துக்கு சண்டை சச்சரவு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். காட் பிளஸ் ஆல். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஓகே பண்ணுங்கள்.